என்னோட குருநாதரோட மறைவுக்கு வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு நடிகர் நெப்போலியன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட மறைவை பத்தி ஒரு உருக்கமான வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல கண்கலங்கி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே அவர்தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. மத்தபடி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எதுக்காக இந்த வீடியோ அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். கலைஞர் அவர்கள் எப்படி குருவோ, அதே மாரி சினிமாவுல என்னுடைய குருநாதர்னா, அது பாரதிராஜா சார் தான். இயக்குனர் இமயம்னு பேர் எடுத்தவரு. இயக்குனர் சிகரத்துக்கு நிகரா தமிழ் திரையுலகத்த ஆண்டவரு. இயக்குனர் எம் பாரதி ராஜா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறையவே சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அளவுல சோகத்தை மட்டுமே இல்லாம ஒரு பேர் இழப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அவரை ஈக்குவல் பண்றதுக்கு இன்னொருத்தங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய காவியங்களை கொடுத்திருக்காரு, நிறைய படைப்புகளை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய நடிகர் நடிகைகளை உருவாக்கி கொடுத்திருக்காரு. அவருடைய இயக்கத்துல நிறைய புது புது முகங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், நிறைய பேரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்காரு. அதுல ராதிகா, ரேவதி, ரஞ்சிதா, ரேகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில ஹீரோக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெப்போலியன், கார்த்திக், அவருடைய மகன் மனோஜ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமா வரிசையில சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் மூலமா நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேறி போயிருக்காங்க. அந்த வரிசையில ஒருத்தர் தான் நடிகர் நெப்போலியன் அவர்கள். நடிகர் நெப்போலியனை இயக்குனர் பாரதி ராஜா வந்து புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. இந்த படத்துல நெப்போலியன் அவர்கள் வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நெப்போலியன் அவர்களுக்குமே வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதனால அடுத்தடுத்து நெப்போலியன் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துல வில்லன் கதாபாத்திரத்திலேயே நடிச்சிட்டு வந்த அவரு அடுத்து ஹீரோவா களமிறங்கினாரு. சீவலப்பரி பாண்டி, எட்டுப்பட்டி ராசா இந்த மாதிரியான படங்கள்ல இவர் வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. ஹீரோவா வந்தாலுமே கூட அடுத்தடுத்து ஹீரோ நெகட்டிவ் ரோல், ஹீரோ வில்லன் இந்த மாதிரி கதாபாத்திரங்களை வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. சொல்ல போனோம் அப்படின்னா கிழக்கு சீமையிலே, போக்கிரி, விருமாண்டி, தசவதாரம் இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருக்குமே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க. இவரு நடிப்பையும் தாண்டி அரசியலுக்குமே வந்தாரு. எம்எல்ஏவும் இருந்திருக்காரு, எம்பியாவும் இருந்திருக்காரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னோட குடும்பத்தோட அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு. அங்க ஐடி கம்பெனியுமே நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. சென்னையில ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, அமெரிக்காவிலையுமே ஐடி கம்பெனி இருக்குது. ஆரம்பத்துல தன்னோட மகனுக்கு கால் தசை பிடிப்பு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கப்போ தன்னோட மகன் கேட்டிருக்காரு, தனுஷ் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, எப்பா நீங்க வந்து நாங்க தனியா தான் இருக்கணுமா, நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து அவருடைய அப்பா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனால நெப்போலியன் வந்து தன்னோட மகனுக்காக அமெரிக்காவிலேயே வந்து செட்டில் ஆயிட்டாரு. அங்க அவங்களுக்கான ஒரு பிரம்மாண்ட வீடுமே இருக்குது. ஸோ அமெரிக்காவில இருந்து தொடர்ந்து நாள்தோறுமே வீடியோக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலமா மக்கள் கூட கனெக்ட்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து தனுஷ் அவர்களுடைய திருமணம் நிகழ்ச்சி இதெல்லாம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நெப்போலியன் அவர்களுடைய ஒரு பிறந்தநாள் கூட ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடினாங்க. அந்த விஷயம் கூட ரொம்பவே பெரிய அளவுல பேசு பொருளா மாறுச்சு. இப்படி ஆக்டிவா தான் வந்து நெப்போலியன் அவர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வயது மூப்பு காரணமாகவும், உடல்நலக்குறைவு காரணமாகவும் தன்னுடைய 84 வயதுல காலமாகிட்டாங்க. இவருடைய இறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாத்தையுமே ஒரு சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. திரைத்துறையினர் மட்டுமே இல்லாம ஒட்டுமொத்த தமிழகத்தையே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. சினிமானா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு பாடம் எடுத்து கொடுத்தவர் தான் பாரதி ராஜா ஐயா அவர்கள். நிறைய பேரோட வாழ்க்கையில ஒளி விளக்குகளை ஏத்தி வச்சார் அப்படின்னா அது உண்மையா மறக்கவே முடியாத, மறுக்கவே முடியாத ஒரு உண்மையா தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நடிப்பு அப்படின்னா என்னதுன்னே தெரியாதவங்களை சினிமாவுக்கு கொண்டு வந்து நடிப்பை கத்து கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு தொடக்க புள்ளி அமைச்சு கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான். ஏன்னா இவர் ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய கஷ்டங்களை சந்திச்சு தான் இயக்குனரா வந்து அவதாரம் எடுத்தாரு. முதல் படத்துமே வெற்றி படம் அமைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. தன்னோட தாயின் நினைவா கருத்தம்மா அப்படின்ற திரைப்படத்தை எடுத்தாரு. அந்த படமே பெண் சிசுக்கள் கொலைக்கு எதிரான ஒரு படமா இருந்துச்சு. அந்த படமே ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. இந்த படம் தானான்னு கேட்டா நிறைய படங்கள் அவர் எடுத்த எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான். முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே அப்படின்னு நிறைய படங்கள சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையிலே நெப்போலியன் அவர்களுக்கு வந்து புதுநெல்லு புதுநாத்து படம் வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதன் மூலமா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சாரு.
கிழக்கு சீமையிலே திரைப்படத்துல கூட நெப்போலியன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நெப்போலியன் அவர்கள் ஒரு உருக்கமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா, என்னோட குருநாதரோட இறப்புக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு கண் கலங்கி பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா, எனக்கு வாழ்க்கைய தொடங்கி வச்சதே என்னோட குருநாதர் பாரதி ராஜா சார் அவர்கள் தான். ஏன்னா, என்னோட வாழ்க்கையில நடிப்புனா எனக்கு என்னதுன்னே தெரியாது. அவர் தான் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம் மூலமா என்ன அறிமுகப்படுத்தி, அந்த வெற்றி படத்த கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கையே தொடங்கிச்சு. அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டுமே இல்லாம, எனக்கு அரசியல்ல எப்படி கருணாநிதி வந்து குருவோ, அதே மாதிரி திரைத்துறையிலே எனக்கு ஒரே குருநாதர் இயக்குனர் எம். பாரதிராஜா மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்தி வந்ததுமே நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா, ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லாம இருந்தாரு. நான் அடிக்கடி வந்து அவரோட பொண்ணு ஜனனிக்கு கால் பண்ணி கேட்பேன். ஜனனிக்கு கால் பண்ணிட்டு, அப்பா எப்படி இருப்பாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியாகிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இது தொடர்பாவும் நான் வந்து ஜனனி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். இதுக்கு இடையில கூட அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு வதந்தி வந்துச்சு. அந்த நேரத்துல நான் ஜனனி அவர்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ, "இல்ல அப்பா நல்லா இருக்காங்க. யாரு வந்து வதந்திய பரப்புனாங்கன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்பவுமே அந்த சம்பவம் வந்து வதந்தியா இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். உடனே வந்து நானுமே மறுபடியுமே ஜனனிக்கு கால் பண்ணேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கிள் நான் சென்னை கிளம்பிட்டேன். நான் வந்து இந்தியாவுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். அப்பா வந்து தவறிட்டாங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் உண்மை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இது வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. அன்னைக்கு ஃபுல்லாவே நாங்க டிவிய தான் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா சேனல்கள்லயுமே இத பத்தின செய்திகள் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. என்னால தாங்கிக்கவே முடியல. நான் வந்து கடந்த 2 வருடங்களா அமெரிக்காவுல இருந்து இந்தியாவுக்கு வர முடியாத சூழல்ல இருக்கிறேன். நான் வந்து எப்படின்னு 1 மாசம் இல்லாட்டா ஓரிரு மாதங்கள்ல சென்னைக்கு வந்து பாரதி ராஜா சார பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்க முடியாம போயிடுச்சு. ஒருவேளை நான் சென்னையில இருந்திருந்தேன் அப்படின்னா, அவரோட இறுதி சடங்குல நான் முன்னாளா நின்னு எல்லா வேலையும் பார்த்திருப்பேன். முதல் ஆளா நான் தான் நின்றுருப்பேன். அப்படின்ற மாதிரி வந்து கண் கலங்கி நெப்போலியன் அவர்கள் தன்னோட மனசுல இருக்கக்கூடிய அந்த வேதனைய வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட இறப்பு அப்படிங்கிறது என்னால தாங்கிக்கவே முடியல, நம்பவே முடியல. என்னோட குடும்பம் சார்பா நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறேன். அந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல வந்து பேசி போட்டிருக்காங்க. ஏன்னா இவரோட பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு நெறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர்தான். எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு வாழ்க்கைய தொடங்கி வச்சதே அவர்தான் அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ராதிகா அவர்களுக்கா இருக்கட்டும், ரேவதி அவர்களா இருக்கட்டும், கார்த்திக் அவர்களுக்கா இருக்கட்டும், நெறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து சினிமாவுல ஒரு தொடக்க புள்ளி அமைச்சு குடுத்ததே இவர்தான். அதன் மூலமா தான் இன்னைக்கு நெறைய பேர் வந்து தங்களோட வாழ்க்கையில முன்னேறி ஒரு பெரிய நட்சத்திரமா உருவாகி, மக்களுக்கு புடிச்ச கதாநாயகனாகவும், கதாநாயகியாகவும் வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில நெப்போலியன் அவர்கள் வந்து தனக்கு வாழ்க்கையை கொடுத்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு வர முடியல. என்னோட ஒரே ஒரு குருநாதர் அவரோட மறைவுக்கு வந்து என்னால வர முடியாம போச்சு அப்படின்னு கண்கலங்கி பேசியிருக்காரு. ஸோ என்னோட திருமணம் கூட கருணாநிதி அவர்களுடைய தலைமையில பாரதிராஜா அவர்களுடைய முன்னிலையில தான் நடந்துச்சு. ஸோ அந்த அளவுல எனக்கு நெருக்கமானவங்க. நான் வந்து அவரோட கடைசியா என்னோட நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. என்னோட மகனுக்கு திருமண பத்திரிக்கைய கொண்டு வைக்க போது கூட ரொம்பவே அந்த அளவுக்கு எங்களோட உறவு வந்து ரொம்பவே க்ளோஸா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடிகர் நெப்போலியன் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.